வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடம்பெல்லாம் வலியோட சத்தே இல்லாமல் இருக்கீங்களா, அப்போ உளுந்து கஞ்சி சாப்பிடுங்க. முன்னாடிலாம் வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி சத்தான ஆகாரங்களை செஞ்சு கொடுத்தாங்க. இதனால் வளரும் போதே குழந்தைகள் பலம் கொண்டவராக இருந்தாங்க. ஆனால் இப்போ துரித உணவோட மோகத்தால் அந்த பழக்கம் குறைஞ்சிட்டே வருது. நம் முன்னோர்களும் அன்றைய காலத்திலே அவங்களுடைய உணவை மிகவும் ஆரோக்கியமான முறையில் உணவை எடுத்து கொண்டு வந்திருந்தன. அதனால தான் அவங்க எந்தவித நோயுமே ஏற்படாமல் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. 90 வயது வரை யாரோட துணையின்றி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த பேச்சுக்கு இடமே இல்லாமல் 30 வயசை தாண்டினாலே மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி என்று பிறரின் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கும் சிறு வயதிலிருந்தே உளுந்த முறையை எடுத்துக்கொள்ள வேணும். உளுந்து நம் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்க உதவுது. மேலும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்கும் மிக சிறந்த தீர்வாகவும் அமையுது. உளுந்தை நம்ம முறையாக உண்டு வந்தோம்னா எலும்பு தேய்மானம் என்பது மிகவும் தாமதமாகவே நமக்கு ஏற்படும். மேலும் பெண் குழந்தைகள் தங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கிய உணவாக உளுந்து இருக்குது. அதனால தான் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பூப்படையும் போது அவர்களுக்கு உளுந்தங்களை செஞ்சு கொடுத்து அவர்களோட ஆரோக்கியத்தை காத்தார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்களை விட உடல் ஆரோக்கியம் பெற சில உணவுகளை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் உளுந்தங்கஞ்சி உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதை வாரம் ஒரு இருமுறை அப்படி இல்லைன்னா தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு, இடுப்பு, கால்வலி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தீரும். மாதவிடாய் கால சிரமங்கள் குறையும். மெலிந்த உடற்வாக உடையவர்கள் தொடர்ந்து இதை அருந்தி வந்தால் எடை அதிகரிக்கும். சிறுநீர் தொடர்பான நோய்கள் பறந்து போகும். இதில் தோல் அகற்றப்படாத உளுந்து சேர்த்துக்கொள்வது எலும்புகள் பலப்படும். உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக செரிமானத்தை மேம்படுத்தும். பல வகையான பருப்பு வகைகளைப் போலவே உளுந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த இரைப்பை குடல் பிரச்சனைகளையும் தீர்க்க உதவும். உணவு நார்ச்சத்து மலத்தை கணிசமாக பெரிதாக்கவும் பெரிஸ்டாலிக் இயக்கத்தை தூண்டவும் இது உதவுது. இது மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வீக்கம் மற்றும் நெரிசல் போன்ற அறிகுறிகளையும் உங்கள் குடலில் உள்ள மற்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளை பராமரிக்கவும் உதவுது. உளுந்தில் கிடைக்கிற நார்ச்சத்து ஊட்டச்சத்து உறிஞ்சலை மேம்படுத்த உதவுது. இரண்டாவது, நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துது. உளுந்தில் காணப்படுற இரும்பு சத்தின் முக்கியமான அளவுகள் ஆற்றல் மற்றும் உயிர் சக்தியை அதிகரிக்க சிறந்த வழி. இரத்த சிவப்பணுக்கள் உயிரணு உற்பத்தியின் முக்கிய அங்கம். இது ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தின் மூட்டுகள் மற்றும் கைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதனால் சோர்வு, பலவீனம், அறிவாற்றல் குறைபாடு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் இரத்த சோகையை இது தடுக்கும். அடுத்ததான் எலும்பு தாது அடர்த்தியை மேம்படுத்தும். உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம் அப்படிங்கிற பல தாதுக்கள் இருக்கு. இதை அனைத்துமே எலும்பு தாது அடர்த்தியை பராமரிப்பதில் முக்கிய பங்கு கொண்டிருக்கு. நம்ம வயதாகும்போது எலும்புகள் உடைஞ்சோ மூட்டுகள் பலவீனமாகி கீழ்வாதம் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள்லாம் தரும். அதுக்கெல்லாம் இந்த உளுந்து கஞ்சி நம்ம கூப்பிட்டோம்னா எலும்பை வலுப்பெற வைக்கும். அடுத்ததான் தோல் பராமரிப்பை மேம்படுத்தலாம். உளுந்திலிருந்து தயாரிக்கப்படும் பேஸ்ட்டுகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அனைத்து தோல் நோய்களையும் விடுபடலாம். செறிவூட்டப்பட்ட தாது, வைட்டமின் அப்படி இருக்கிறதுனால வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அழகு குறைகள்லேருந்து விடுபடுவதற்கும் விரைவான குணப்படுத்துறதுக்கும் இது உதவுது. தோல் மேற்பரப்பில் ஆக்சிஜனேட்டர் இரத்த ஓட்டத்தை தூண்டுது. வெயிலினால் ஏற்படுற அலர்ஜி, பழுப்பு நிறத்தின் தீவிரத்தை குறைக்கவும் முகப்பருவின் அறிகுறிகளை குறைக்கவும் இது உதவுது. அடுத்ததான் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்குது. உடல் முழுவதும் வலி மற்றும் வீக்கத்திற்கு உளுந்து பழமையான மற்றும் மிகவும் நம்பகமான ஆயுர்வேத தீர்வு. தாதுக்களோட வைட்டமின்களின் கலவையானது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பது மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதுடன் உடலின் எரிச்சலூட்டும் பகுதிகளை ஆற்றும். விரைவான வலி நிவாரணத்திற்காக மூட்டு வலி அல்லது வலி உள்ள பகுதிகளில் தற்காலிகமாக இதை பயன்படுத்தலாம். அடுத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். உளுந்தில் உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் ஆகியவற்றின் கலவையானது உங்கள் ஆரோக்கியத்திற்கு, இதய ஆரோக்கியத்திற்கு அதிசயங்களை செய்யும். நார்ச்சத்து கொழுப்பின் அளவை சமப்படுத்தவும் பெருந்தமனி, தடிப்பு, தோல் அலர்ஜியை தடுக்கவும் ஒரு சிறந்த வழியாகும். அதே நேரத்தில் பொட்டாசியம் இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளில் அழுத்தத்தை குறைச்சி இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இறுதியாக மெக்னீசியம் இரும்போடு சேர்ந்து சுழற்சியை உருவாக்க உதவுது. உங்கள் முழு சுற்றேற்றம் மற்றும் இருதய அமைப்புகள் ஒரே குறிக்கோளுடன் இணைந்து செயல்படுவதை இது உறுதி செய்கிறது. அடுத்ததான் இது ஒரு டயட்டியூரிக்.
உளுந்தின் மற்றொரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டயட்டூரிக் ஆகும், அதாவது சிறுநீர் கழிப்பதை தூண்டுகுது. இதன் விளைவா உடல்ல உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள், யூரிக் அமிலம், அதிகப்படியான நீர், அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சிறுநீரகங்களில் சேமிக்கப்படும் கால்சியம் ஆகியவற்றை அகற்றலாம். இதனால் சிறுநீரகங்கள் உருவாவதையும் நம்ம தடுக்கலாம். அடுத்து பொடுகுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. உலர்ந்த உடையக்கூடிய கூந்தலை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா இதில் அதிக அளவு கொழுப்பு அமிலங்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கிறதுனால முடி பிரகாசத்தை புதுப்பிக்க உதவும். கூந்தலை சீரமைத்து பளபளப்பாகவும் மாற்றுது. பொடுகுக்கு சிகிச்சை அளிக்க உளுந்து விழுதுடன் பச்சை பயிறு விழுந்த கலந்து தலைமுடிக்கு தடவலாம். இது பொடுகு அகற்ற உதவுது மற்றும் முடியை வலுப்படுத்தவும் உதவுது. சுத்தம் செய்ய மற்றும் மென்மையாக்கவும் இதை பயன்படுத்தலாம் நம்ம. அடுத்ததான் நரம்பு பிரச்சனை. ஹிஸ்டீரியா, நரம்பு பலவீனம், நினைவாற்றல் இழப்பு போன்ற நரம்பியல் பிரச்சனைகளை சமாளிக்க உளுந்து உதவுது. உளுந்தின் பயன்பாடு இந்த சூழ்நிலைகளுக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் அளிக்கும். தாதுக்கள் மற்றும் வைட்டமின் சிறந்த ஆதாரமாக இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் மனதை புத்துணர்ச்சியுடைய வைக்கவும் இது உதவுது. அடுத்தல தசைகளை உருவாக்குது. தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புவோருக்கு உளுந்து பயனுள்ளதாக இருக்கும். புரதத்தோட பலமான ஆதாரமாக இருக்கிறதுனால தசை செல் கட்டமைப்புகளை உருவாதன் மூலம் முழு உடலையும் மேம்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த வழி. தசைகளை மேம்படுத்தவும் அவற்றை வலுவாகவும் கவர்ச்சியாகவும் வைத்திருக்க ஆண்களும் பெண்களும் தினமும் உளுந்து சாப்பிடலாம். அடுத்ததான் உளுந்த கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கப் அளவுக்கு உளுந்தை எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கணும். பிறகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து இந்த மூணையும் நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் குக்கரில் இதை சேர்த்து ஒரு தோல் உரிச்ச 5 பூண்டை சேர்த்து 400 மில்லிலிட்டர் கரெக்டாக தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடிடணும். ஒரு 5 விசில் வரும் வரையும் குக்கர் அடுப்பில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்துட்டு உளுந்தும் வெந்தயமும் நல்லா மசிய வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வேகலைன்னா மத்தால வச்சு நல்லா மசிச்சிடலாம். இப்போ மறுபடியும் இந்த குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலை ஊற்றணும். இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணோம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைகிற வரை அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் அந்த வெல்லம் கரைஞ்ச அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி இந்த உளுந்தங்கஞ்சியில் ஊற்றணும். இது ஒரு சிட்டிகை அளவு சுக்குத்தூள் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் இதையும் நம்ம சேர்த்து ஒரு கொதி வர அளவு கொதிக்க வச்சுக்கணும். கொதி வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடலாம். இந்த உளுந்த கஞ்சை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால மேலே சொன்ன நன்மைகள்லாம் நம்ம பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.